வணக்கம் நண்பர்களே. உங்களது கனவுகளை எப்படி துரத்துவது, வெற்றியுடன் சந்திக்கக்கூடிய வழிகளை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் எத்தனை தடைகளை சந்தித்தாலும் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை இந்த வீடியோவில் பேசப் போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு நெருக்கமானதாக இருக்கலாம். ஒரு முறை ஒரு பெரிய மலையில் சறுக்கிவிட்டு விழுந்த ஒரு மனிதன் என்னதான் செய்ய வேண்டும் என்று அவசரமாக யோசித்தான். அவருக்கு சில நிமிடங்கள் வரை என்ன செய்ய வேண்டுமானாலும் நினைவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டான். நான் இன்னும் சாகவில்லை, என்னால் தொடர்ந்து முயற்சி செய்ய முடியும் என்று கடுமையாக முயற்சித்து உயிர் பிழைத்தான். அந்த மனிதன் மூலம் உங்களுக்கு சொல்லப் போவது என்னவென்றால், வெற்றி பெறுவது என்பது ஒரு செயல் அல்ல, அது உங்கள் மனதிலிருந்து எழும் உறுதிமொழியோடு தொடங்கும் கடின உழைப்பு. அதுவே உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற செய்யும். உறுதியான மனநிலையுடன் தொடங்குங்கள். வெற்றி என்பது முதலில் உங்களின் மனநிலையை குறித்து ஆரம்பிக்கின்றது. வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பெரிய இலக்கு அடைய வேண்டும் என்றால் மனதில் உறுதியான ஒரு எண்ணம் தேவை. உங்களுக்கு மனதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அது உங்கள் பாதையை தவறாக வழிநடத்திவிடும். உதாரணமாக, நாம் யாரோ ஒருவரை காதலிக்கும் போது எப்போதும் நம்பிக்கை இழக்காமல் அடுத்தவரை நம்புவோம். அதுபோல் உங்கள் கனவையும் நம்புங்கள். உன் மீது நம்பிக்கை கொண்டால் வெற்றி நிச்சயம். நம்பிக்கை என்பது வெற்றியின் அடித்தளமே. நான் செய்ய முடியும் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும்போது வெற்றி உங்களுடன் இருக்கும். நீங்கள் விடாமல் முயற்சிக்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்வில் பல தடைகளை எதிர்கொண்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு தடையும் சவாலாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரின் பெயர் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி என்பது எவரும் இழக்கக்கூடிய ஒன்றல்ல. அதேபோல் அது வெற்றி பெறுவதற்கான ஒரு கட்டம். நாம் தோல்வியை அனுபவிக்கின்ற போது அதில் இருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முறைக்கு தயாராக இருக்க வேண்டும். உதாரணமாக, நல்லா உங்களுக்கும் தெரிந்திருக்கும் ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் பல தடைகள் சந்தித்தார். அவர் தனது தோல்விகளை கற்றல் அனுபவம் என்று மதித்து உலகின் முன்னணி நிறுவனமாக ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கினார். நேரம் என்பது மிகவும் திரும்ப கிடைக்காத ஒன்று. அதை சரியாக பயன்படுத்தும் போது மட்டுமே உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும். ஒரு நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்களது இலக்குகளுக்காக முதலீடு செய்யுங்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக எலன் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் அதிபர் தனது நாளின் நேரத்தை மிகுந்த திட்டமிடலுடன் செயல்படுகிறார். இதனால் அவர் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டார். அப்படியே நண்பர்களே, இன்று நாம் பேசியது உங்கள் வெற்றியை அடைவதற்கான வழிகளாகவும் ஒரு உறுதியான மனநிலை, நம்பிக்கை, தோல்விகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது. இந்த 4 முத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. உங்கள் கனவுகளை அடைய இந்த வழிகளை பின்பற்றி வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட்ல செல்லுங்கள். மேலும் இது போன்ற முன்னேற்றம் அடையும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.